அவர் விஜய் சொல்கிறது 100% நான் உடன்படுறேன். பாசிசமும் இந்த திமுக பாய்சனும் ஒன்று தான். இவங்க சும்மா பாஜக எதிர்ப்புன்னு சொல்லிட்டு பாஜக என்ன கொள்கைகளை எல்லாம் கடைப்பிடிக்குதோ ஆட்சியில் தொடர அதிகாரத்தில் நீடிக்க அதே கொள்கைகளை தான் இவங்களும் தொடரும். அதனால தான் நிறைய பேர் சொல்கிறாங்க, என்னங்க இவர் வந்து பாய்சன்ட்டார் பாயாசன்ட்டார்னு. ரியலி பிஜேபியுடைய அதே ஏற்பாடுகள் அதே அரேஞ்ச்மெண்ட்ஸை தான் தமிழ்நாட்டில் வந்து டிஎம்கே பண்ணிகிட்ருக்குங்க. அதில் ஒன்றும் பொறுத்து தான் இன்றைக்கி பஸ்ட் அவுட் ஆகிட்டார்னு நான் நினைக்கிறேன். என்னை வந்து ஜனங்கக்கிட்டே கேட்டார், நான் உங்களை வந்து பார்க்கக்கூடாதா, நான் உங்ககிட்ட பேசக்கூடாதா, உங்கள் குறையை கேட்கக்கூடாதான்னு அவர் கேள்விகள் கேட்டப்போ இந்த ஆட்சி தொடரலாமா அப்படின்னு கடைசியாக ஒரு கேள்வி. ஜனங்களுடைய கூக்குரல் பார்த்தீங்களா, கூடாதுன்னு. அப்போ இந்த ரெண்டாவது கூட்டமே களை கட்டிடுச்சான்னு நினைக்கிறேன். முதல் கூட்டமே மாபெரும் வெற்றி தான். ஆனால் ரெண்டாவது கூட்டம் சில பேர் நினச்சாங்க போக போக கூட்டம் கம்மியாகிடும், இனிஷியல் எஃபூரியா அப்படின்னாங்க. ஆனால் இவருக்கு கூட்டம் அதிகமாகிட்டே தான் இருக்குது. இப்போ விக்கிரவாண்டியில் 150 ஏக்கரில் தான் மாநாடு போட்டார், மதுரையில் 500 ஏக்கரில் மாநாடு போட்டார். அதை விட அதிகமாக கூட்டம் தான் வந்தது. அதனால் இந்த சினிமா கவர்ச்சி, அவரை பார்க்குறதுக்கு வர்ற கூட்டம், இதெல்லாம் வந்துங்க என்ன சொல்கிறது, காழ்ப்புணர்ச்சி உள்ளவர்கள், நடுநிலையாளர்கள் அதை உணர்ந்துட்டாங்க இப்போ.